AD600Bல உங்க ஆன் ஆஃப் பட்டன் வந்து சைட்ல இருக்கும். அதே AD600 Proல நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஆன் ஆஃப் பட்டனை கீழ்பக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஸ்டாண்ட்ல வைக்கும் போது லைட் ஆஃப் பண்ணணும்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். பிளஸ் அடுத்த மெயினான விஷயம், முக்கியமான விஷயம், எதனால இந்த ப்ரோ அப்படின்னு சொல்றேன்னா இதோட ஃபிளாஷ் டியூப். இதை வந்து டோட்டலாகவே கொடாக்ஸ் வந்து மாத்திருக்காங்க. இந்த ஃபிளாஷ் டியூப் வந்து ஒரு புது மாதிரியா தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்க செட்டில் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா ஒரு ஒயிட் சர்ஃபேஸ் இருக்கும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் டியூப் தெரியுது, சென்டர் மட்டும் ஒரு ஒயிட் ஃப்ராஸ்டட் கிளாஸ். எதனால இது மாதிரி, எதுக்காக இது மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா, சென்டர்ல இந்த ஒயிட் சர்ஃபேஸ் கொடுக்கறதால ஒளி வந்து உங்களுக்கு ஈவனா வந்து பரவும். ஒளி வந்து லைட் வந்து ஈவனா பரவும். மெயின் சென்டர்ல வந்து எம்டிஆ இருக்கு, இந்த மாதிரி வெறும் கிளாஸ் போட்டோம்னா சென்டர்ல மட்டும் பிரைட் ஆகும், சைட்ல வந்து கொஞ்சம் ஒளி கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து நம்ம சென்டர் ஹாட் ஸ்பாட்னு சொல்றோம். அந்த ஹாட் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க சென்டர்ல வந்து ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஸோ நீங்க யூஸ் பண்ற மாடிஃபயர்ஸ்ல ஈவனா வந்து லைட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இந்த மாடலிங் லேம்ப் வந்து பழைய பி வெர்ஷன்ல வெறும் 10 வாட்ஸ், பட் இந்த ப்ரோ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 38 வாட்ஸ். ஸோ நீங்க வீடியோ லைட்டாகவும் சம்டைம்ஸ் நம்ம அவைலபிள் லைட்ல ஷூட் பண்ணும்போது நம்ம வீடியோ லைட் கொஞ்சம் பிரைட்டராகவும் இருக்கும் லைட்டு. ஸோ 10 வாட்ஸ்க்கும் உங்களுக்கு 38 வாட்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வயர்லெஸ்க்கு தனி பட்டன்ஸ், ஹை ஸ்பீட் சிங்க்கு தனி பட்டன், ஸோ அதே மாதிரி குரூப் சேனல், இதெல்லாம் நம்ம பழைய AD600 யூஸ் பண்ண ரொம்ப ஒரு பரிச்சயமான விஷயங்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த ஹேண்டில். இந்த லைட்டோட ஹேண்டில் உங்களுக்கு ஸ்டெப்லெஸ், அதாவது கடற்கடக்கு சத்தம் கேட்காம உங்களுக்கு பார்த்தா ஸ்மூத்தா அப்படியே மூவ் ஆகும் ஹேண்டில். உங்களால பார்க்க முடியுதுங்களா? ஸோ ஸ்மூத்தா மூவ் ஆகிறதால உங்களுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட் வந்து நீங்க கொஞ்சம் டில்ட் பண்ணணும், இல்லை கொஞ்சம் டில்ட் அப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நம்ம போட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எதிர்பார்க்குற லைட்ல எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் கரெக்டான கலர். இந்த கரெக்டான கலருங்கிறது சில லைட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட்டை நல்லா ஒரு கலரு ஸ்லோவாக அப்படியே கம்மி பண்ண கலர் வந்து ஸ்லைட்டாக ஷிஃப்ட் ஆகும், க்ரீனிஷாவோ எல்லோவிஷாவோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக கொடாக்ஸ்ல ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கலர் அப்படிங்கிற மோடை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெறும் 75 கெல்வின் மட்டும்தான் ஷிஃப்ட் இருக்கும். இதே மற்ற லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கெல்வின் வரும் ஷிஃப்ட் இருக்க தான் செய்யும். நீங்க அவுட்புட் கம்மி பண்ண எந்த அவுட்புட் வச்சு நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு ஷிஃப்ட்ங்கிறது வெறும் 75 கெல்வின் தான். ஸோ உங்களுக்கு ஒரு படத்துக்கு இன்னொரு கடைசி படத்துக்கும் அவுட்புட்டும் இன்னொரு ஃபுல் அவுட்புட்டுக்கும் வாட்டர் அவுட்புட்டுக்கும் கலர் வந்து ஷிஃப்ட் ஆகவே ஆகாது இந்த ஸ்டேபிள் கலர் டெம்பரேச்சர் மோடில். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் எதுன்னு சொன்னேன். அதோட பிக்சர்ஸும் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம், என்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முழு நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கவனித்த விஷயங்கள், நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சார் இது மாதிரி AD600B இப்போ தான் வாங்கினேன், நான் வந்து அப்கிரேட் பண்ணணுமா, இது மாதிரி புது மாடல் விட்டுருக்காங்க, நான் வந்து அதை இப்போ வாங்கணுமா. இப்போ AD600 Pro AD600B அவுட்புட்டில் இது வந்து வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே வந்து 600 வாட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏற்கனவே AD600B யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டரா ஷூட் பண்ணோம், இன்னும் வந்து நிறைய ஃபாஸ்டான ஷூட்டிங், இப்போ வந்து ஃபேஷன் ஷூட் பண்றீங்க, ஒரு வெட்டிங்ல வந்து கேண்டிட் ஷாட்ஸ் பண்றீங்க, ஃபாஸ்டரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா AD600 Pro பெஸ்ட் சாய்ஸ். பட் ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது, அதை பத்தி வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டி பத்தி நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அதை பத்தி நீங்க வந்து நான் பெருசா வரி பண்றேன். ஏன்னா எல்லா நேரத்துக்குமே நம்ம வந்து ஃபுல் அவுட்புட்டை நம்ம எடுக்க போகிறது கிடையாது. படங்கள் ஒரு 360 படங்கள் வந்து ஃபுல் அவுட்புட்டை தருதுன்னா என்னோட ஷூட் ஃபுல்லாகவே நான் ஃபுல் அவுட்புட் யூஸ் பண்ண போது கிடையாது. நம்ம ஹாஃப் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம், குவார்டர் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஹை ஸ்பீட் சிங்க் போவோம், சம்டைம்ஸ் ஃபுல் அவுட்புட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அவுட்புட் வந்து வேரி பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் தவிர நம்ம எல்லா நேரத்துக்கும் நம்ம ஃபுல் அவுட்புட் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 500 ஷாட் ஒரே ஒரு சார்ஜில் கிட்டத்தட்ட 500 ஷாட்ஸ் கிட்ட ஷூட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் கம்மியாச்சு பேட்டரி. ஸோ இது வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டராக நான் பார்க்குறது ரீசைக்ளிங் டைம்,
அதே மாதிரி புதுசாக டிசைன் பண்ண ஃப்ளாஷ் டியூப், அதே மாதிரி சின்ன சின்ன புது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ், இதுதான் வந்து நான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸாக பார்க்குறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் Godox ப்ராடக்ட் எது வாங்கினாலும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஹாலோகிராம் அதில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வித் வாரண்டி அண்ட் சப்போர்ட். ஸோ நீங்கள் Godox ப்ராடக்ட் பில் வித் வாரண்டி வாங்கினீங்கன்னா 100% உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஹாலோகிராம் மட்டும் நீங்கள் வாங்குற Godox ப்ராடக்ட் என்ன இருந்தாலும் சரி, ஒரு V860 ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, ஒரு AD600 ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஒரு AD200 இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த ஹாலோகிராம் மட்டும் இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு மட்டும் வாங்குங்க. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வந்து கண்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் யூடியூப்பில். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம கேமரா செட்டிங்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஆல் த பெஸ்ட். See you in the next video.